வணக்கம். ஸ்ரீலங்கா போயிட்டு வந்த ஸ்டோரீஸ் எல்லாமே என்னோட மார்கழி கோலம் கூட கனெக்ட் பண்ணி சொல்லிட்டுருக்கேன் இல்லையா? டிசம்பர் 30 அன்னைக்கு இந்த கிரேப்ஸ் கோலம் தான் போட்டிருந்தேன். கிரேப்ஸ்ன்னு சொன்னோனே சரி ஸ்ரீலங்கால நாங்க பார்த்த ஃப்ரூட்ஸ் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ நம்ம வந்து இந்தியால எடுத்த வீடியோவா இல்ல ஸ்ரீலங்கால எடுத்த வீடியோவான்னு அப்படி கன்ஃப்யூஸ் ஆகுற அளவுக்கு எல்லாமே கொஞ்சம் சேமா தான் இருக்கும் அங்க. மோஸ்ட்லி வந்து அந்த தமிழர்கள் இருக்கிற ஏரியாலலாம் இந்த மாதிரி வந்து நம்ம கிராமத்துலலாம் பார்ப்போம்ல செடி கொடி அதுலேருந்து எடுக்கிற ஃப்ரூட்ஸு குட்டி குட்டி பழம்லாம் ஸ்நாக்ஸாக சாப்பிடுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அங்கேயும் இருந்துச்சு. ஸோ நாங்கள் எங்கெல்லாம் போகிறோமோ அங்கே இந்த மாதிரி ஏதாவது காரப்பழம், சூரப்பழம் அந்த மாதிரிலாம் இருந்தால் வந்து நாங்கள் சாப்பிடுவோம். அடுத்தது நம்ம ஊரில் வந்து பழம்னாலே முதல்ல வாழைப்பழம் தான் அப்படி எல்லாருக்குமே மைண்டில் வரும். அதே மாதிரி தான் அங்கேயும் பழத்தில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருந்தது வாழைப்பழத்தில். நம்ம ஊரில் எப்படி வாழைப்பழ தார்லாம் அப்படி அப்படியே வச்சு ஒரு மார்க்கெட்டில் விற்பாங்களோ அதே மாதிரி தான் அங்கேயுமே இருக்குது. ஒரு கிராமத்துல போயிட்டு ஒரு சின்ன பொட்டி கடையில வாங்கும்போது, அங்க இருக்கிறவங்க வந்து நமக்கு எப்படி ஃப்ரெண்ட்லியா ஒரு வாழைப்பழம் எடுத்து குடுப்பாங்க. அத பத்தி சொல்லுவாங்க. குழந்தைக்காக வாங்குறோன்றப்ப, அது சில விஷயங்கள்லாம் நம்ம கூட ஷேர் பண்ணுவாங்க. இது குடுக்கலாம், இது நல்லது அந்த மாதிரி. எப்படி அதே மாதிரி வந்து சூப்பர் மார்க்கெட்லயும் போய் பார்த்துருந்தோம். ஜாஃப்னா ஃபன் சிட்டின்னு ஒரு மாலுக்கு போயிருந்தோம். அங்க பார்த்தா இந்த வெரைட்டீஸ்லாம் வந்து வச்சிருந்தாங்க. ஆம்பூன் வாழை, அதுக்கப்புறம் கப்பல் வாழைன்னு ஒண்ணு இருந்தது. அதுதான் வந்து பயங்கர டேஸ்ட்டா இருந்தது. சீனி வாழை, அதுக்கப்புறம் கதலி அந்த மாதிரி இருந்தது. அந்த கப்பல் வாழை வந்து பயங்கர டேஸ்ட்டா இருந்தாங்க. இப்போ திரும்ப இந்தியா வரும்போது அத கொஞ்சம் வாங்கிட்டு கூட வந்திருந்தோம் ஐக்குட்டிக்காக. அந்த அளவுக்கு அது வந்து ஒரு மாதிரி பயங்கர ஸ்வீட் அண்ட் டேஸ்ட்டா இருந்தது. இது பார்த்தீங்கன்னா லெமன் வச்சிருக்காங்க. 2 வெரைட்டி பாருங்க. அங்க வந்து தேசிக்காய் அப்படின்னு சொல்றாங்க லெமன. இன்னொரு விஷயம் வந்து இந்த கீரை கடையெல்லாம் செய்றாங்க இல்லையா? அதே நம்மள மாதிரி தான் செய்றாங்க. தேங்காய்லாம் ஆட் பண்ணி கீரை கடையல். அதுல வந்து அப்படியே லெமன் வந்து பிழிஞ்சு விடுறாங்க. இந்த காய் கூட வந்து லெமன் தான் அது. இது வந்து ரொம்ப குட்டி குட்டியா இருந்தது. இது என்னன்னு பார்த்தா ஆரஞ்சு. ரொம்ப ஒரு சின்ன சப்போட்டா சைஸ்ல தான் வந்து இருந்தது. இது என்னன்னா சைனீஸ் மேண்ட்ரின் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. விலை பாருங்க எல்லாமே வந்து 100 கிராம் தான் போட்டிருக்காங்க அந்த சூப்பர் மார்க்கெட்ல. அது வந்து ரூ. 164 100 கிராம். எல்லா விதமான ஃப்ரூட்ஸும் இருக்கு. கிவி என்னென்னலாம் வந்து நமக்கு இங்க சென்னையில கிடைக்குமோ அதே மாதிரி தான் வந்து அங்கேயுமே இருக்கு. எல்லாமே வந்து இறக்குமதி பண்ணி வந்தது. ஸோ அதில் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது வந்து விளாம்பழம் தான். விளாம்பழத்தில நம்ம இங்க பெருசா சாப்பிடவே மாட்டோம். ஆனா அங்க நெறைய பேர் வீட்ல வந்து அது ஒரு ஃபுட்டா, ஸ்நாக்ஸா வந்து சாப்பிடுறாங்க. அதில நெறைய ப்ராடக்ட்ஸுமே செய்றாங்க. அதில எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது விளாம்பழம் ஜாம். ஸோ, அதனால அத ஆசையா வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆனா டேஸ்ட் வந்து பெருசா ஒண்ணும் டிஃப்ரென்ஸ் இல்ல. நார்மல் ஜாம்லேருந்து கொஞ்சம் லைட்டா வந்து புளிக்குது. ஒரு ஒரு 10% விளாம்பழம் ஃப்ளேவர் வந்து தெரியுது. இந்த எம்டின்ற பிராண்ட் வந்து அங்க கொஞ்சம் நெறைய இடத்துல பிரபலமா பார்க்க முடிஞ்சது. ஸோ, அதனால இந்த பிராண்ட்லேருந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 300 கிராம்ஸ் ஜார் வந்து ₹380 போட்டிருந்தது. ப்ளஸ் அதில என்ன பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் போட்டிருக்கும். அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கன், சிங்களீஸ் அந்த மொழி போட்டிருக்கும். அதுக்கப்புறம் தமிழும் போட்டிருக்கும். நீங்க எந்த அங்க ஃபுட் எடுத்தீங்கனாலும், இல்ல ஏதோ ஒரு பொருள் இல்ல ஒரு பஸ் போர்டு அப்படின்னா கூட இந்த 3 விஷயமே இருக்கும். இதில பாருங்க உற்பத்தி அந்த எம்ஆர்பி கூட எம்ஆர்பி போட்டு, அதுக்கப்புறம் அதோடைய தமிழ் என்ன, ஸ்ரீலங்கன் என்ன, எக்ஸ்பைரி டேட் தமிழ் என்ன, ஸ்ரீலங்கன் என்ன அந்த மாதிரிலாம் வந்து போட்டிருப்பாங்க.